நல்லவர், வல்லவர், போதுமானவர். எப்போதும் நம்ம பட்சத்திலிருந்து நமக்காக நம்ம பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவன் என்று நம்ம எல்லாம் விசுவாசத்தோடு தான் நம்ம வந்துருக்கோம். இப்படி பார்க்கும்போது நமக்கு தேவன் செய்கிற ஒவ்வொரு நன்மையும் ஒரு பிரிவு தான், ஒரு தாய் தான், இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது வேதத்தில் ஒரு 2 ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்கலாம் தான் நான் வேதப்படி ஆய்வு பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது ஒரு ஸ்திரீ நம்ம வேதத்தின்படி பார்க்கும்போது நீதிமொழிகள் 14:1 நம்ம வாசிக்கும் போது ஒரு ஸ்திரீயாமை குறித்து என்ன சொல்றதுன்னா, வேதத்தில் புத்தி உள்ள ஸ்திரீயோ தன் குடும்பத்தை கட்டுகிறார், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கையினால பிடுங்கி போட்டு என்ன பண்றாங்க, தன் கையினாலே அந்த குடும்பத்தை பிடுங்கி போடுகிறார் என்று வேதம் நமக்கு அருமையாக போகிறது. வாசிங்க தெலுங்கு 14:1. మూడు రాళ్ళు తన చేతులతో తన ఇల్లును ఊడబెరుకును. அப்போ மூடுத்தனமான வாழ்க்கையை நம்ம வாழும்போது ஸ்திரீகள் என்று நம்ம இங்கே பார்க்கலாம். ஸ்திரீனா இருக்கட்டும், பெண்ணனா இருக்கட்டும், ஆணனா இருக்கட்டும். வேதம் என்ன சொல்றதுன்னா, ஆணும் என்றும் இல்லை, ஸ்திரீ என்றும் இல்லை, எல்லாமே சமமாக தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்றதான காரியங்களை நம்ம பார்க்கணும், இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது ஆணும் என்று இல்லை, பெண் என்று இல்லை. அப்போது நாம் எல்லாரும் தேவன் பார்க்குற பார்வையை எல்லாம் ஒன்று தான் என்றது நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ பார்க்கும்போது இன்னும் நம்ம 1 பேதுரு இடத்துல நம்ம பார்க்கலாம். 3ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து ஒரு 13 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அங்கோட ஸ்திரீயான் குறித்து பேசுகிறதான ஒரு சம்பவத்தை நம்ம அதை காண முடியும். வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 13 வரைக்கும் அப்படியே வாசிக்கலாம். பிரியமானவர்களே, ஒன்று பேதுரு 3ஆம் அதிகாரம் తెలుగులో படிக்கலாமா? 1 పేతురు 3వ అధ్యాయం 1వ వాక్యం నుంచి. అటువలే స్త్రీలారా మీరు మీ సత్పురుషులకు లోబడి ఉండుడి. நீங்கள் உங்க சொந்த புருஷனுக்கு நீங்க கீழ்ப்படிங்க. அப்படின்னா அங்க நம்ம கவனிக்கும் போது, நம்ம யோசிக்கும் போது, நீங்கள் உங்க சொந்த புருஷனுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? கீழ்ப்படி. தமிழ்ல வாசிப்பாங்க. அந்தபடி மனைவிகளே, உங்க சொந்த புருஷனுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? கீழ்ப்படணும். நம்ம கீழ்படுறோமா இல்லைன்னு நம்மளுடைய வாழ்க்கையில் பொறுத்து, இல்லைங்களா? அதிகாரத்தை வச்சுக்கிட்டோம் நம்ம ஒரு கையில் தான் இருக்குது. அதிகாரத்தை அந்த கீழ்ப்படித்தும் யார் கையில் இருக்குன்னா மனைவி கையில் தான் இருக்கு. மனைவி எப்படினாலும் பேச முடியும். ஆதாம் யோவால் இருந்தார் இல்லைங்களா? அப்போ நமக்கு முதல் தாய், இல்லைங்களா? எனக்கு உலகத்துக்கு மொத்தத்துக்கும் ஒரு தாயானவளை நம்ம ஸ்திரீயை தான் நம்ம பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது அந்த தாயானவள் பண்ண ஒரு சின்ன தவறு தான். என்ன தவறு பண்ணான்னா, பார்க்கும்போது இவங்க சாப்பிட்டது மட்டும் இல்லை, என்ன பண்ணாங்க? யாருக்கு கொடுத்தாங்க? புருஷனுக்கும் கொடுத்தாங்க. அன்பா கொடுத்தாங்களா இல்லை அன்பில்லாத கொடுத்தாங்களா? பார்த்தா அதிகாரத்தில் கொடுத்தாங்களா? இல்லை கட்டி இன்னும் சொல்லணும்னா, எப்படியா நம்ம சொன்னா கேட்பாருங்க கூட கொடுத்துருக்கலாம். ஒரு சில மனைவிங்க எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்றவங்க தான் கண்ணு முடியும். அப்படி கொடுத்து அநேக பேர் மறித்து போனவங்க இருக்கிறாங்க இந்த காலத்தில் பார்க்கும்போது. ஏன்னா அன்பை கொத்த எதினாலும் அதே நேரத்தில் பார்க்கும்போது அன்பு எல்லாத்தையும் கீழ்படுத்தி கூடியது, இல்லைங்களா? வேதத்தின்படி பார்க்கும்போது அன்பில் போராமை இல்லை, அன்பு அதே. ஏன்னா அன்புக்கு என்னன்றா எதையுமே நம்புதான், அதுதான் முக்கியம், இல்லைங்களா? அன்பு எல்லாத்தையும் நம்புது. அதே மாதிரி இங்கே நம்பி தான் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்திரீயானவள் என்ன பண்ணாங்க? அந்த பையனை கொடுக்கும்போது ஆதாம் என்ன பண்ணாங்க? சாப்பிட்டாங்க. 2 பேரும் சாப்பிட்டாங்க. என் மாப்பிள்ளா ஏதோ இவர் சாப்பிட்ட பிறகு தான் விளைவு என்னன்றது தெரிஞ்சிச்சு, இல்லைங்களா? அவர் கண்கள் திறக்கப்பட்டது காரணமே சாப்பிட்ட பிறகு தெரிஞ்சிச்சா? சாப்பிடாத முன்னா சாப்பிட்ட பிறகு தான் நமக்கு தெரிந்த வேதத்தின்படி நம்ம பார்க்கும்போது அப்படிதான் புரியுது, இல்லைங்களா? அப்போ ஸ்ரீயானல் தப்பு பண்ணாரா இல்லை ஆதாமு தப்பு பண்ணாரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1 தீமோத்தேயுவில் தான் நமக்கு அது விவரமாக நமக்கு சொல்லுது. ஸ்திரீயானவளோ
ஆதாமும் தப்பு பண்ணலையா, ஸ்திரீயானவளும் வஞ்சிக்கப்பட்டான். அதுதான் நமக்கு வேதம் நமக்கு போதிக்கப்பட்டது. அப்போ அங்கோ ஸ்திரீயானவளே, நீங்க இன்னும் வேதம் நமக்கு அருமையா போதிக்கிறது. அங்க பலவீனமான பாண்டங்களாம். அங்கோ எது நல்லது இன்னும் உலகத்தின்படி பார்க்கும்போது எல்லாரும் சொல்றது தான் நானும் இப்போ சொல்றேன் இல்லைங்களா? வாழ்வதும் பெண்ணாலே அழுவதும் பின்னாலே என்று நமக்கு பழமொழியா சொல்லியிருக்காங்க. இப்ப பார்த்தா ட்ரெண்ட் கொஞ்சம் மாறி எப்படினாலும் மாற்றக்கூடியதான வாழ்க்கையில மாற்றமல்ல. மருமக வந்த போது ரொம்ப கொஞ்சம் அன்பா நேசிச்சு என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஸ்திரீங்க என்ன பண்றாங்கன்னா, மாமியார் பண்ற வேலை நான் சொல்றேன். என்ன பண்றாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் இப்பதான் ஏதோ ஊர் விட்டு வந்துக்குது, சொந்தத்தை விட்டு வந்துக்குது, கொஞ்சம் அன்பு ஜாஸ்தியா காட்டிட்டு போயிருக்கோம். கீழ்படிமா திரும்ப வேலை எந்த வேலை வைக்காது, சரி பரவாயில்லமா நான் செய்யறேமான்றாங்க இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வரும்போது காப்பி போட்டாலும் ஆமா அத்தை நான் கொஞ்சம் போறேன் காப்பின்னா, இல்லைம்மா நீ கொஞ்சம் உக்காந்து இருமா, நீ முன்னா போட்டு இருக்குமா சொல்றாங்க. வாழ்க்கையில நடந்துதான் இதெல்லாம் உண்மையா நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, சாப்பாடு செய்யறேன் இருமா நான் செய்யறேன் அப்படின்றாங்க. எல்லாமே நம்ம செய்யறோம். அன்பு ஃபர்ஸ்ட்ல அன்பு தான் இல்லைங்களா? எல்லாரும் வீட்டில் இருந்து நடக்கிற சம்பவம் தான் நான் பேசினு இருக்குது. இப்போ பார்க்கும்போது எல்லாமே நம்மளே கற்றுக் கொடுக்குறோம். கற்றுக் கொடுத்து வீட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு மாதமோ இல்லை 2 மாதமோ இல்லை 3 மாதம் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஆயிட்டு பேருக்கு நம்ம பேசுகிற பேச்சு என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட்லாம் என்னது ஃபர்ஸ்ட்லாம் நம்ம சொன்னால் இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு கீழ்படிஞ்சு செய்யறதுக்கு வந்துவா. இப்போ வீட்டில் போயிட்டு வீட்டுக்கார பக்கத்தில் என்ன பண்ணியிருக்கிறா, ஒரு வேலை செய்யறதில்லை. குறை எங்கே ஆரம்பிக்கிறோம்? நம்ம விட்டுனால தான் குறை ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்திரீகளே நீங்கள் உங்கள் புருஷனுக்கு கீழ்படிங்கன்றது நமக்கு சொல்லி இருக்குது. அது கீழ்படித்துக்கு வேலை செய்யும் போதே நம்ம கூட அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். வேதம் அப்படிதான் நமக்கு சொல்லுது. ஏன் அப்படின்னா இந்த அதிகாரத்திலே பார்க்கலாம் பாருங்க. 1 பேதுல சாரால் ஆபிரகாமை என்னன்னு கூப்பிடுறாருன்னு ஒரு வார்த்தை நம்ம படிக்கலாம் பாருங்க. அந்தபடியே சாரால் ஆபிரகாமே ஆண்டவன், ஃபர்ஸ்ட் ஆண்டவன் இல்லைங்களா? சொல்லத்துக்கு நல்லா தான் இருக்குது. ஆண்டவன் வீட்டில் இருக்கிறவங்க என்னை எவ்வளோ மதிச்சு என்ன பண்றாங்க, நல்லா சொல்றாங்கப்பா. என்ன அதுதான் என் மனைவி அப்படி இன்னும் செல்லமாக கூட கூப்பிடுவாங்க, குட்டி அப்படின்றது வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னும் சொல்ல போனா இன்னும் அன்பா என்னது செல்லமேன்னு கூப்பிடுறாங்க. இன்னும் பார்த்தோம்னா தெலுங்குல பார்க்க நான் பங்காரம், என்னது நான் பங்காரம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இன்னும் சொல்லணும்னா இன்னொரு விஷயத்துல தமிழ்ல கூட ரொம்ப என் கண்மணியே என் கண்மணி அப்படின்னு கூட கூப்பிடுறவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் இதெல்லாம் ரொம்ப புரியுதான விஷயம். நான் எதுக்கு இது நான் சொல்ல வரேன்னா, இப்படியெல்லாம் நம்ம கூப்பிட்டு பழகிட்டு நம்ம வாயிலே நம்ம என்ன பண்றோம்னா சில நாட்கள் போன போயிருக்கோம். இப்போ இந்த மகளுக்கு இந்த சாரல் பத்தி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், சரித்திரம் இல்லைங்களா? அங்க ஒரு அடிமை பெண் இருக்குதுங்க இல்லைங்களா? யாருக்கு இந்த அடிமை பெண்ணு? வீட்டுக்கு வேலைக்கு வந்தவங்க இல்லைங்களா? வீட்டுக்கு வேலைக்கு வந்தவங்க என்ன பேரு? ஆகார் பேர் இல்லைங்களா? ஆகார குழந்தை எத்தனால இன்னும் வாக்குதாத்தம் கொடுத்துட்டாருங்க இல்லைங்களா? 12ஆம் அதிகாரத்துல 13ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், வாக்குதாத்தம் கொடுக்கணும் குழந்தை இல்லை. ஆனாலும் கூட அச்சிங்கப்பட்டு என்ன பண்றாங்க, சரி போட்டோம் நம்மளுக்கு தான் குழந்தை இல்லை, நம்மளுக்கு பெற்றுக்க முடியாதுன்றது அந்த அவை நம்பிக்கை, விசுவாசம் இல்லாத தன்மை. நம்ம கூட விசுவாசம் இல்லாத தான் பேசுறோம் ஒரு சில நேரத்துல. பரவாயில்ல ஏதோ பேசிட்டாங்களா கொஞ்சம் மன்னிச்சு விடலாம் அப்படின்னு இது நாமும் மன்னிக்கிறோம். நம்ம வீட்டுக்காரன் நம்ம மேல என்ன பண்றாங்க, இறக்கப்பட்டு ஏதோ புதுசா வந்திருக்கிறார் இல்லையா, விடாத வாழ்ந்த வாய்ப்பு பார்த்தோம்னா அவங்க வீட்டுல ரொம்ப வசதியா வாழ்ந்திருக்கலாம், இல்லை கட்டிக்கு ஏழ்மையாக வாழ்ந்திருக்கலாம், இல்லை தெரியாமல் வாழ்ந்திருக்கலாம், சொல்லி கொடுக்காம வாழ்ந்திருக்கலாம், இல்லை சொல்லி கொடுத்து வாழ்ந்துருக்கலாம் அவங்க அப்பா அம்மாக்கோ. இப்படியெல்லாம் ஒரு சில வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த சாராளுக்கு ரொம்ப சரி, நம்ம வீட்டுக்காருக்கு என்ன அவருக்கு தான் இருக்குது இல்லையா, சரி போட்டோம், அவர் என்ன பண்ணிட்டோம் அந்த பெண்ணோடு போய் ஒரு குழந்தை பாகியத்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு நினைச்சு விடுறாரு. விட்ட உடனே கொஞ்ச நாளுக்கு ஒரு குழந்தை திறந்து பெரிதாகும் போது கொஞ்சம் பெருசாகும் போது இது என்ன ஆகுதா, போர் ஆகுதாங்க. தக்காளத்தி போர்ன்றதை தான் நம்ம பார்க்கணும்.
அப்படி பார்க்கும்போது தப்பு யாருக்குங்க? நம்ம இடம் கொடுக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில எதுவுமே வேதத்தின்படி நம்ம பார்க்கும்போது எப்பவுமே கண்டிஷனாவே வாழ்ந்து முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிஷனா வாழ முடியாது. இந்த உலகத்துல யாருக்கும் அன்பும் பரிபூர்ணமா வரதில்ல, அதே நேரத்துல கோபமும் அதிகமா வரதில்லை, ரெண்டுமே சமமா இருக்கிறது இல்லை வாழ்க்கை. அப்போ பார்க்கும்போது என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன தவறு பண்றாங்க, அதை மீட்டு என்ன பண்றாங்க, திரும்ப கட்டி குத்துவருக்கு இந்த வீட்டில இருந்து என்ன பண்ண அந்த ஆகாரு தொத்திரு என்று சொல்றாங்க. அப்ப இறக்கம் பட்டுவரா இறக்கம் இல்லாம பார்த்தா ஆபிரகாம் என்ன பண்றாருங்க, இருக்கிற ஆஸ்தியில தன் குழந்தைக்கு சின்ன தண்ணி குடிக்கிறது கூட முடியாது அந்த நிலைமை இருக்கும்போது தேவனிடத்துல போய் ஆகாரத்தை ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போது அந்த அதிகாரங்கள்லாம் நீங்க வேணா ஆதி ஆகத்தில் படிக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா ஆகாருக்கு தேவன் பேர் வச்சாங்க. ஆகாரு என்ன பேர் வச்சாங்க? தேவனுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, என்னை காண்கிறவரே, என்னை காண்கிற தேவன் என்று பேர் வச்சாங்க. ஆகார் ஆபிரகாமுடைய 2வது வைஃப் என்று நம்ம வேதத்துல பார்க்க முடியும். இப்படி ஒரு ஸ்திரீயானவங்களுக்கு இருக்க வேண்டிய குணங்களை பார்க்கும்போது அது பேர் அந்த புள்ள கூட அழும்போது இப்போ பல நேரத்துல போய் நீ என்ன பண்ண காத்துக்கிறேன்னா அங்க ஒரு தண்ணி காண்பிக்கிறார் தேவன். யாரு ஜபத்தை தேவன் என்ன பண்ண தெரியுங்க, தள்ளத்தில்லை. 1 2வது யாருமே சமமா பார்க்கறது தானே நம் தேவன். அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். எந்த ஸ்திரீயும் பார்க்கும்போது ஆதாம கொண்டு இது வரைக்கும் நம்ம பார்க்கறது பெண்மணியை பற்றி நம்ம அதிகமாக நம்ம சபையில நம்ம பேசுறதில்லை. ஏன்னா ஸ்திரீகள் ரொம்ப விசேஷமானவங்க. ஸ்திரீ நினைச்சா எதுனா செய்ய முடியும்னு நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதை பற்றி அதே நேரத்தில் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்திரீகளுக்கு பிரசங்கம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு ஒரு கேள்வி கூட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் சத்தியம் வந்து அதிகமாக சொல்லக்கூடியதான வாய்ப்பு வந்து யாருக்கு கிடைச்சிருக்குதுன்னா ஸ்திரீகளுக்கு தான் ரொம்ப கிடைச்சிருக்கு. பைபிள் படி பார்க்கணும். எங்க நீங்க எப்படி அப்படி சொல்றீங்க அப்படின்னு எனக்கு கேட்டீங்கன்னா முதல்ல இயேசு கிறிஸ்து மரியாவும் மாத்தாவும் இப்போ நம்ம பார்த்துக்கலாம். அப்போ பார்க்கும்போது அந்த ஸ்திரீ சொல்றதான ஒரு காரியங்களை நம்ம கவனிச்சு யோவான் 21 அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த ஸ்திரீ சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து வேலை செய்யணும் இருப்பாங்க. யாரு? இயேசு கிறிஸ்து அங்க ஒரு என்ன பண்ண தோட்டக்கார மாதிரி அங்க இருக்கும்போது என்ன பண்றாருன்னா என் தேவனை நீ என் ஆண்டவரை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் பார்க்கல அப்படின்னு கண்கள் திறக்கப்படாது இருக்கிற நேரத்தில். ஏன்னா தேவன் வந்து என்ன பண்ணிருக்காரு, மரித்து உயிரோடு எழுந்து அந்த தேவன் வந்து அங்கே தரிசனம் ஆகலை இன்னும். அப்படித்தானே அந்த சம்பவத்தை தான் நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது ஒரு தரிசனத்தை கொடுக்க போறாரு. என்ன தரிசனம்னா ரபி என்று கூட்டும்போது தான் புரியுது அந்த மாதிரி. இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு கண்கள் என்ன பண்ணீங்க தேவன். அதனால பரிசுத்த ஆவியானவர் எங்கோ அங்க என்ன இருக்குங்க விடுதலை உண்டு வேதம் நமக்கு அருமையா போதிக்குது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தேவன் தாமே அந்த மகளை தொடுறதான காரியம். அப்போ ரவி என்று சொல்லும்போது போதகரே என்று தான் அப்போ கேட்கிறாரு. அவர் சொல்லும்போது அந்த மகள் வந்து தேவன் தானே என்று புரிந்து கொள்ளத்தக்கதான அப்போ அதுக்கு முன்னதான வசனங்களை நம்ம பார்க்கும்போது ఆమెను చూచి మరియా అని పిలిచెను. మరియా கூப்பிட்டால் ఆమె ఆయన వైపుకు తిరిగి அவர் பக்கத்தில் திரும்பி ఆయనను ఎబ్రీ భాషతో రబ్బోని అని పిలిచెను. ఆ మాటకు బోధకుడు అని అర్థం. బోధகருக்கு எபிரேய பாஷையில் நம்ம பார்க்கும்போது என்ன அர்த்தம்னா ரபி என்று அர்த்தம். அப்போ பார்க்கும்போது எதுக்காக இவர் இப்படி கூப்பிடணும் அந்த ஸ்திரீ சொல்றதான காரியங்கள் குறித்து நான் சொல்லுவேன். ஏன்னா ஆண்டவரை யாரா தூக்கி போயிட முடியுமான்னு பார்க்கணும்னா கல்லறையில் வச்சுக்கிறாங்க. கல்லறையில் வைக்கும்போது ஒரு ஸ்திரீயானவர் பண்றதான காரியங்கள் குறித்து இதுக்கு முன்னாடி நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது ஒரு ஸ்திரீ எவ்வளோ இருக்கு, இவர் எவ்வளோ வெயிட்னு நமக்கு இந்த பைபிள் எங்கே கொடுக்கப்படல. ஒரு 33 வயசுக்கு 33 வயசு வாழ்ந்தார் இயேசு கிறிஸ்து இல்லைங்களா. பார்க்கும்போது அவருடைய வெயிட்டு அவருடைய ஹைட்டு பார்க்கும்போது நல்லதான். அவர் தச்சினுடைய குமாரனா தான் இருக்கிறார். இருந்தாலும் கூட ஒரு 50-60 கேஜினா இருந்திருப்பார். இல்லாத மட்டும் இருக்க முடியாது. சாதாரணமாக பார்க்கும்போதே அவர் நல்ல